தற்புகழ்ச்சி வந்து நம்முடைய செயல்பாடுகளை குறைத்துவிடும். நம்முடைய செயல்பாடு ஒரு செழுமையாக இருக்கணும், நிறைய செயல்படணும் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து தற்புகழ்ச்சியை வந்து தவிர்த்து விடுவதே நல்லது. அப்போ தான் வந்து நம்ம நல்லா செயல்பட முடியும். நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை மக்கள் முன்னாடி வைக்கணும். அவங்க தான் வந்து அதை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எந்த அளவுக்கு புகழ்கிறாங்க அல்லது புகழவே இல்லை, அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிய வரும், நமக்கு தரம் தெரியும், நம்முடைய செயல்பாடுகளுடைய தரம் தெரிய வரும். நம்மளே நம்ம புகழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து மற்றவங்க நம்மளை வந்து புகழ மாட்டாங்க. நம்மளே நம்ம புகழ்ந்துக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நிறைய செயல்படணும் அப்படின்னா பிறரிடம் வந்து புகழ்ச்சியை எதிர்பார்க்க வேண்டும். புகழ்ச்சி என்பது பிறர் கொடுக்குற ஒரு மதிப்பீடு. நாமளே நம்மளை மதிப்பீடுறது என்பது சுய மதிப்பீடாக இருக்கலாம். இருந்தாலும் பிறரிடம் வந்து எதிர்பார்க்கணும். அதனால் தற்புகழ்ச்சியை வந்து நம்ம குறைச்சிக்கும் போது நல்ல செழுமையாக நம்ம செயல்பட முடியும். நம்ம செயல்பாட்டில் நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். தற்புகழ்ச்சி என்பது நம்ம செயல்பாடை வந்து குறைத்து விடும், அது குறைத்து விடும், தடுத்து விடும். அதனால் என்றைக்குமே வந்து தற்புகழ்ச்சி கூடாது. நிறைய செயல்படணும், நம்ம செயல்பாடு நல்லா நிறைய இருக்கணும், செழுமையாக இருக்கணும். அப்படின்னா கடினமாக உழைக்கணும். அப்படின்னாக்கா உழைப்பின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்படின்னா தற்புகழ்ச்சியை வந்து நம்ம விட்டுறணும். நம்ம செயல்பாடே ஒரு புகழ்ச்சி தான். நம்ம செயல்பாடு மூலமாக நாம் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம செயலே வந்து ஒரு நம்மளை பற்றின ஒரு பெருமையை சொல்கிற மாதிரி தான். அதனால் வந்து நீங்கள் தனியாக வேற சொல்லணும் அப்படின்லாம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டே இருங்கள். புகழ்ச்சி என்பது நிழல் போல் உங்களை பின்தொடரும். அதனால் வந்து செயல்படலை அப்படின்னா புகழும் வராது. நம்முடைய செயல்பாடு நல்ல செயல்பாடாக இருந்தால் நல்ல நிழல் நம்மளை பின்தொடரும். கெட்ட செயல்பாடாக இருந்தால் இகழ்ச்சி என்கிற அந்த கெட்ட நிழல் அது வந்து நம்மை பின்தொடரும். அதனால் வந்து நிறைய செயல்படணும் அப்படின்னா தற்புகழ்ச்சியை குறைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது. நிறைய செயல்படணும் அப்படின்னா தற்புகழ்ச்சி நம்ம நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம செயல்பாடு அவ்வளோதான், நம்ம செயல்படுறது குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான், முடியாது. நிறைய செயல்படுறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கடினமாக உழைப்பதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம அதே ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். தற்புகழ்ச்சியை தவிர்ப்பது அல்லது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதில் எங்கிட்டையும் நிறைய நானும் தற்புகழ்ச்சியோடு தான் நிறைய பேசியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளெல்லாம் பாடம் கற்றுக்கிறேன். எது சரிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறு செய்து தான் ஆகணும். தவறு செய்யாமல் சரிங்கிறத கற்றுக்க முடியாது. அதனால் நீ மட்டும் என்ன, நீ இதை சொல்கிற நீயே கூட தான் தற்புகழ்ச்சியோடு நிறைய பேசியிருக்கே அப்படின்னா நான் தவறானவற்றை செய்து பாடம் கற்றுக்கொள்கிறேன். அப்படி தான் அது கற்றுக்கொள்வதற்காக நான் அந்த தவறை செய்து கொள்கிறேன். சரியான ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக நான் அந்த தவறை செய்திருக்கிறேன். இந்த தவறை செய்வதற்கு எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது, அது எனக்கு பெருமை தான். சரியான ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தவறுகளை செய்கிற ஒரு துணிவு வேண்டும். அப்போ தான் சரியான ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். தவறு செய்யாமல் சரியானவற்றை எப்படி கற்றுக்கொள்ள முடியாது. அதனால்